நல்வினை செய்தால் அதன் பயன் நமக்கு நல்லதை கொடுக்கும், தீவினை பண்ணினா அதனுடைய பயன் நமக்கு தீமையை கொடுக்கும். அப்போ நல்லது பண்ணுறதா தீவினை பண்ணுறதா, இந்த ரெண்டுமே நம்மளை பிறவி பிணியில் சேர்க்கும். நல்வினைக்கு தங்கத்தினால் செய்யப்பட்ட விலங்குன்னு பேர், தீவினைக்கு இரும்பினால் செய்யப்பட்ட விலங்குன்னு பேர். ரெண்டுமே விலங்கு தான். விலங்கு தங்கத்தில் பண்ணினான்னு, இரும்பில் பண்ணினான்னு, விலங்கு விலங்கு தான். அப்போ என்னடா பண்ணுறதுன்னு கேட்டான். நல்லதா பண்ணு, தீயவற்றை தவிர்த்துடு. நல்லதா பண்ணி அந்த நல்வினை பயனை ஈஸ்வர அர்ப்பணமாக கொண்டு போய் விட்டுவிடு, நீ வச்சுக்காத. அதுக்காகத்தான் என்ன பண்ணுறதுன்னா, இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா, கோவிலுக்கு போயிட்டு சுகவனேஸ்வரரை தரிசனம் பண்ணி நந்திக்கிட்ட வந்து அவரை ஒரு நமஸ்காரம் பண்ணி சர்வம் சிவார்ப்பணம்னு அவர்கிட்ட கொடுத்துடணும். இன்றைக்கி பகவானை வந்து பார்த்தேன்னு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நான் வச்சுக்கல, நில் பேலன்ஸ். வைணவர்களாக இருந்தால் சர்வம் ஸ்ரீ நாராயணம் பிரியதாம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்துன்னு முடிச்சுடுவார். கல்யாணத்தில் எதுக்காக தேங்காய் கொடுக்கறது? மொய் எழுதினவனுக்கு பூரா திரும்ப கொடுக்கறது அப்படின்னு ஒரு பழக்கம் வந்துட்டுது இப்போ. அது இல்லை. அது எதுக்கு? பெண்ணை பெற்றவன் 18 வயசு வரைக்கும் பெண்ணை வளர்த்து நகைகள் பூட்டி பட்டுப்புடவை உடுத்தி அந்த பெண்ணை எல்லோரும் அறிய மாப்பிள்ளைக்கு தானம் செய்கிறான். கன்னிகா தானம் அப்படின்னு பேர். அது அந்த தானத்தின் பயன் தனக்கு வரப்படாதுங்கிறதுக்காக வந்த அத்தனை பேருக்கும் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு கொடுத்து சர்வம் ஸ்ரீ ஈஸ்வரார்ப்பணம் அஸ்துன்னு கொடுக்கறதுக்கு பேர் இந்த தேங்காய் பை. அது இன்னைக்கு மாறி மொய்யெழுதுவதற்காக கொடுக்க பணம் அப்படின்னு ஆயிடுத்து. இப்போ இந்த ரெண்டு பயன்களையும் நாம் தவிர்க்க வேணும். கர்ணனுடைய கதையில் படித்து பார்த்தீங்கன்னா, அவனை கடைசி வரைக்கும் தர்மம் காப்பாற்றித்து, உயிர் போக விடலை. கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா? சித்தநாளி அர்ஜுனா பேசாமரு, உடனே ஒரு வேதியர் வடிவம் எடுத்துக்கொண்டு கர்ணனுக்கு முன்னால் போய் நீ செய்த நல்வினை பயன் அனைத்தையும் எனக்கு தத்தம் பண்ணுறான்னு. அவன் உடனே அப்படியே தத்தம் பண்ணிட்டான். உடனே அவன் உயிர் போயிற்று. ஏண்டான்னா, இவ்வளவு நேரம் வரைக்கும் தீவினை பயனெல்லாம் விழுந்துடுத்து, ரத்தமெல்லாம் கீழே போயாச்சு. நல்வினை பயன் உயிரை காப்பாற்றி கொண்டிருந்தது, பிறவியை காப்பாற்றி கொண்டிருந்தது. அந்த நல்வினை பயனை இறைவனுக்கு ஈஸ்வரார்ப்பணமாக கொடுத்துட்டான். இப்போ விளைவு, கர்ணன் இறைவனோடு முக்தி அடைந்தான். மறுபடியும் பிறக்கல, முக்தி அடைந்தான். இந்த எச்சதத்தன் இந்த ரெண்டு வினைக்கும் பொருத்தமானவன். அவன் செய்த நல்வினை பயன் அவனுக்கு ஒரு நல்ல குமாரன் பிறந்தான். விசார சர்மர் என்று அவருக்கு பெயர். தீவினை பயன் அந்த விசார சர்மரை கம்புனால அடிக்க போறான். இது தீவினை. அவனுக்கு ஒரு மனைவி, அவள் பெயர் பவித்திரை. பவித்திரம்னா என்ன அர்த்தம்னா தூய்மையானதுன்னு அர்த்தம். பவித்ரான்னு பேர் வைக்கிறார்கள் பெண்களுக்கு. அது என்ன வைக்கிறாங்கன்னு இப்போ எனக்கு புரியல. என்ன கஷா புஷான்னு என்னமா பேர் வைக்கிறாங்க இப்போ எல்லாருக்கும். என்கிட்ட ஒரு பெண் படிக்க வந்தால் உன் பேர் என்னமான்னு கேட்டேன். அஷ்மிதா அப்படின்னா. அஷ்மிதாவா? எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே புரியலை. ஸ்மிதா அப்படின்னா அழகுடையவள், அஷ்மிதான்னா அழகில்லாத குரூரமானவள்னு பேர். பெற்றோர்கள் பேர் வச்சிருக்கிறார்கள். என்னென்னா அந்த மாதிரி தஷு புஷுன்னு பேர் வரணும். அதுதான் இப்போ நாகரீகம். அதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கவே வேண்டாம். பவித்திரை அப்படின்னா என்னன்னா புனிதமானவள். என்ன புனிதமானவள்? விசார சர்மரை பெற்றிருக்கிறாளே, அவர் வாழ்ந்த வயிறு அல்லவா, ஆகவே அவள் பவித்திரமானவள். குழந்தை பிறந்தது. குழந்தை பிறக்கிறதுக்கு விரதம் இருக்கணும். நல்ல கணவன் அமைவதற்கு விரதம் இருக்கணும். நல்ல மனைவி அமைவதற்கு விரதம் இருக்கணும். இன்னைக்கு அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. அதனால தான் ஹைகோர்ட்டில் 35,000 டைவர்ஸ் கேஸ் இருக்கு. ஏன்? தவம் இல்லை.
பணத்தை மட்டுமே பார்த்துட்டு ஆன்லைனில் புடவை இப்போ ஃபோட்டோஸை பார்த்துட்டு அவன் கல்யாணத்தை பண்ணிக்கிறான். விளைவு தவம் இல்லை. ஆகவே அவர்களது இல்லறம் தோல்வி கண்டது. திருவம்பாவை திருப்பாவை முழுமையாக படிச்சு பாருங்க. அதில் என்ன கேட்பார்கள்? நல்ல கணவன் வேண்டும். எம் கொங்கை யாரோடு இணைய வேண்டும்? நீ அன்பர் அல்லார் தாழ் சேரற்க. அதுக்கு தான் திருப்பாவை. எந்த வீட்டில் மார்கழி 30 நாளும் திருவம்பாவையும் திருப்பாவையும் பாராயணம் பண்றோமோ அந்த வீட்டிற்கு வருகிற மருமகள் நல்லவளா இருப்பார், மருமகன் நல்லவனா இருப்பான். நல்ல பையன், விசார சர்மன், 5 வயசாச்சு. அற்புதமாக அவருக்கு உபநயனம் நடந்தது. உபநயனம்னா வெறும் பூணல்னு நினச்சிக்காதீங்க. நயனம்னா கண்ணு. நமது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள், உப ஜனாதிபதி ஜக்தீப் தன்வர் அவர்கள். அது என்ன உப ஜனாதிபதி? ஜனாதிபதிக்கு பக்கத்தில் அருகில் இருப்பவர் ஆகையினால் ஜனாதிபதி உப ஜனாதிபதி இல்லையா? அது மாதிரி நயனம்னா கண்ணு. அந்த கண்ணு வெளி உலகை பொருட்களை நமக்கு சுட்டி காட்டும். உபநயனம் அப்படின்னா உள்ளே இருக்கிற இருளை போக்குவதற்கு வெளிச்சம் காட்டி கண்ணோடு இணைந்து செயல்படுவது கல்வி. அந்த கல்வியை துவங்குகிற நாள் அதுதான் உபநயனம். உபநயனத்தை கேள்வி பண்ணுறான். ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்ந்த உடனே அத்தனை பேருக்கு கழுத்தில் ஒரு டை கட்டிக்குங்கிறானே. எதுக்கு கேட்டமோ? நாம உன் பள்ளிக்கூடத்தில் வர்றதுக்கு நான் எதுக்கு என் பிள்ளைக்கு டை கட்டணும் கேட்டோமா? நம்ம என் டை கட்டலைன்னா குழந்தைக்கு படிப்பு வராதா? யோசிச்சு பாருங்க. அதேங்கப்பா அந்த டை வாங்கிறதுக்கு தாய்மார்கள் கடைகளில் போகிறதும் அந்த டையை தொட்டு பார்க்குறதும் என் குழந்தைக்கு அந்த டை அவ்வளவு நன்னா இருக்குன்னு சொல்கிறதும். இப்போ இன்னொன்றும் சேர்ந்துருக்கு. என்னது? ஐடென்டி கார்டு ஒன்றும் கழுத்தில் இப்படி தொங்க விட்டுக்கிறான் இல்லைங்களா? இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி அந்த காலத்து குருகுலத்தில் அன்னைக்கு இருந்த டை இந்த முப்புரி நூல். உபநயனம் செய்தார்கள். அவருக்கு கல்வி வந்தது. எப்படிடா வந்ததுன்னா, முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கு மலரின் மனம் போல் வந்ததுன்னா. அரும்பாய் இருக்கிற வரைக்கும் மல்லிகை மலர் கிட்ட போங்க, வாசனையே நமக்கு தெரியாது. கரெக்டாக 6:30 மணிக்கு டபக்குன்னு மலரும். பார்த்தா வாசனை பிரமாதமாக இருக்கு. ராஜாஜியினுடைய இல்லத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ஜாகீர் ஹுசேன் அவர்கள் வந்தார்கள். ராஜாஜியினுடைய வீட்டில், இந்த மண்ணின் மைந்தர், அவர் வீட்டு வாசலில் பவள மல்லிகை. ராத்திரி 7 மணி 8 மணிக்கு தான் அது பூக்கும். உள்ளே போகிற போது அது பூக்காமல் இருந்தது. உள்ளே போய் ராஜாஜியோட பேசிட்டு ஒரு மணி நேரம் கழித்து வெளில வந்தார் ஜாகீர் ஹுசேன் அவர்கள். அந்த நேரத்தில் பவள மல்லி மலர்ந்திருந்தது. அந்த மலரின் மனத்தை கேட்டோன்னு அப்படியே நின்றுட்டார் ஜாகீர் ஹுசேன். என்ன நின்றுட்டேன்னு கேட்டார் ராஜாஜி. இல்லை, இவ்வளவு மனமாக இருக்கு, இது என்னதுன்னா, இதுதான் பாரிஜாதம், பவள மல்லிகை. அப்படியா? இதில் ஒரு செடி ஜனாதிபதி மாளிகைக்கு வேணுமே, அங்கே வச்சுடணுமேன்னாரு. அன்னைக்கு வச்சது தான் ஜனாதிபதி மாளிகையில் பவள மல்லிகை செடி இன்னைக்கு இருக்கு. அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர்த்த உடனேயே அவருக்கு அவ்வளவு கல்வியும் சொல்லிக் கொடுக்காமலேயே வந்தது. சொல்லிக் கொடுக்காமலேயே அவ்வளவு வந்தது. 11 வயசுல பாட்டு எழுதலையா பாரதி? அவருடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு கவிதை போட்டி வைத்தார்கள். எல்லாரும் கலந்து நாங்க பையங்கள்லாம். பாரதியும் கலந்து கொண்டு ஒரு பாட்டு எழுதினார் 11 வயசுல. ஆசிரியர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாங்க. பாரதியார் எழுதின பாட்டை தூக்கி குப்பையில் போட்டாங்க. இது என்ன பாட்டு எழுதியிருக்கான்? குப்பை பாட்டு, தூக்கி போடுறான்னு போட்டார். வேற யாருக்கோ 3 பேருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் கொடுத்தாச்சு. காலங்கள் உருண்டு ஓடின.
அந்த 3 பேரும் என்ன பாட்டு எழுதினான்னு இன்னி வரைக்கும் தெரியாது யாருக்கும். ஆனால் ஆசிரியர் குப்பையில் தூக்கி போட்டாரே அந்த பாட்டு இன்னைக்கு இருக்கிற 3 வயசு பையனுக்கு கொண்டு தெரியும். அது என்ன பாட்டு? செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே செந்தமிழ் நாடெனும் போதினிலே. 11 வயசுல எழுதின பாட்டு இது. இப்படியெல்லாம் குழந்தைகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இவங்களை எல்லாம் நாம குழந்தைகளுக்கு சொல்லணும். சொல்ல மறந்துட்டோம். நாம எத்தனை விஷயங்களை மறந்து போனோம். நம்ம ஊரை பற்றிய செய்திகளே நம்ம குழந்தைகளுக்கு தெரியலையே. நாம் என்ன பண்றது? அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அதுக்கப்புறம் அழகில் கலையின் பொருட்டு எல்லாம் ஆடும் கழலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினர். எவ்வளவு படிச்ச என்ன? நாம படித்ததன் பயன் என்னது? இறைவனை வணங்குதல். கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றாள் தொழார் எனி. சுகவனேஸ்வரரை போய் தொழலைன்னா இவன் என்ன படிச்ச என்ன, என்ன பண்ண என்ன? எந்த நேச்சினா ఎంత సూచినా ఎంత వారలైన కాంతాదాసులే ఎంత నేర్చినా. தியாகபிரம்மம் என்ன படிச்ச என்ன, எத்தனை ஸ்தலங்களுக்கு போனான்னு ஒருத்தம் கூட சிந்திக்கிறவன் இல்லை. எல்லா பயலும் பெண்ணுக்கு அடிமையா திரியிறாண்டான்னு பாடினார். எந்த நேர்ச்சினா ఎంత సూచినా ఎంత వారలైన காந்தாதாசுலே. படிப்பின் பயன் பகவானை தொழுதல். அதான் படிப்பின் பயன். என்ன படிச்ச என்ன? இறைவனை போய் அறிந்து அவன் திருவடிகளை வணங்கவில்லை என்றால் நாம் படித்திருக்கிற படிப்புக்கு ஒரு பயனும் கிடையாது. விக்ரம் சாராபாய் இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர். திருவனந்தபுரத்தில் கோவளம் கடற்கரையில் இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்டது. தும்பா ராக்கெட் தளம். அங்கே தான் முதல் ஆபீஸராக இருந்தவர் நம்முடைய அப்துல் கலாம், எங்க மண்ணுக்கு சொந்தக்காரர். அங்கே விக்ரம் சாராபாய் வந்து ப்ராஜெக்டை பார்க்கறதுக்கு வந்து உட்காந்துட்டு மாலை நேரம் கோவளம் கடற்கரையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கார். அங்கே ஒரு இளம் விஞ்ஞானி, அவனுக்கு விக்ரம் சாராபாயை அவன் பார்த்ததே கிடையாது. அவன் அப்படியே காத்திரவமாக கடற்கரையில் காற்று வாங்குவதற்கு அப்படி வந்தான். எல்லாரும் ஜாலியாக ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்தான், இது என்னது இந்த பெருசு உட்காந்து இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஏளனமாக பார்த்தான். கிட்ட போய் இது என்ன படிச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம்னு பின்னால் போய் அப்படி நின்று இப்படி பார்த்தான். ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கு. அவர் என்ன படிச்சுட்டு இருந்தார் தெரியுமோ? பகவத்கீதையை படிச்சுட்டு இருந்தார் அவர். இவனுக்கு ரொம்ப எரிச்சலாக போச்சு. என்னடா கடற்கரையில் வந்து ஜாலியாக இருக்கிறத விட்டுவிட்டு இந்த மனுஷன் பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கான்னு. ஐயா வணக்கம் அப்படின்னா. வணக்கம் அப்படின்னார் விக்ரம் சாராபாய். என்ன இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னா. பகவத்கீதை படிச்சுட்டு இருக்கேப்பான்னு. பகவத்கீதையா? அட கன்றாவிய, கடற்கரையை ரசிக்காம பகவத்கீதையை இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னையா ஆளு நீ கேட்குறான் அந்த பையன். அப்படியா இருக்க, ஏதோ படிச்சுட்டு இருக்கேன், நீ யாருப்பான்னு கேட்டார். நான் யார் தெரியுமா? இஸ்ரோ தும்பா ராக்கெட் தளம் இருக்குல்ல, அங்கே நான் இளம் விஞ்ஞானி, சயின்டிஸ்ட் அப்படின்னா. ஓ அப்படியா, நீ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா. நான் இந்த இஸ்ரோவுக்கு தலைவராக இருக்கிறேன், என் பெயர் விக்ரம் சாராபாய். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ஆயிருப்பான்னு உங்களுக்கு தெரியாது, சொல்லணுமாண்ணா? ஐயா சாமி படாக்குற காலில் விழுந்தான். சார் என்ன சார், நீங்கள் பெரிய இஸ்ரோவுக்கு தலைவர், நீங்கள் உட்கார்ந்து இங்கே பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கீங்கன்னார்.
அப்பா நான் சயின்டிஸ்ட்டு தான், இஸ்ரோவுக்கு தலைவர் தான், ஆனால் எனக்கு பல சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்கள் வருகிற போது அதற்கு எப்படி தீர்வு காணும் என்பதை பகவத்கீதையை படித்துத்தான் தெரிந்து கொள்வேன். அதற்காக ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் பகவத்கீதையை படித்து கொண்டே இருப்பேன். இன்னைக்கு நிலவில் கொண்டு போய் நம்ம ராக்கெட் இறக்கியாச்சு. ஆனால் எந்த தொலைக்காட்சியும் சொல்லலை. அதில் நம்ம தமிழ் தொலைக்காட்சிகள் இருக்கு பாருங்க, நல்ல செய்தி எதையுமே சொல்ல மாட்டான், ஒன்று கூட சொல்ல மாட்டான். அந்த சந்திரனில் கொண்டு போய் ஏற்கனவே நாம் இறக்கிய ராக்கெட்டு விபத்துக்குள்ளாகி இறங்காமல் போயிட்டுது. இப்போ 2வது முறை அதுக்கு என்ன பண்ணலான்னு நினைத்தார்கள், யோஜனை பண்ணார்கள். அங்கே தான் நம்ம புராணம் வெற்றி பெற்றது. என்ன புராணம் தெரியுமா? பக்கத்தில் இருக்கு நாமக்கல். அந்த நாமக்கல்லுக்கு ஏன் நாமக்கல்னு அதுக்கு பேருன்னா, ஆஞ்சநேயர் ஒரு மிகப்பெரிய கல்லை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு நேர வருகிறார் பகவான் டேந்து. அன்றாட காலை கடன்களை செய்ய வேணும். அதுக்காக என்ன பண்ணார், ஒரு இடத்துல அந்த கல்லை வச்சுட்டு அங்கே தன்னுடைய காலை அனுஷ்டானங்களை முடித்தார். போய் அந்த கல்லை தூக்கினால் தூக்கவே முடியவில்லை, அது மலையாக மாறி நின்றது. உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், இந்த மலை இங்கேயே நின்றதனால் நானும் இங்கே அந்த மலையை தரிசித்து கொண்டு நிற்கிறேன் என்று சொல்லி ஆஞ்சநேயர் அவ்வளவு ஒசரமா நின்று வணங்கி கொண்டு நிற்கிறார். இதான் நாமக்கல் ஆஞ்சநேயருடைய கதை. இது புராணம். இப்போ இங்கே நவீனத்துக்கு வருவோமா? நிலவில் எந்த மண் இருக்கும், ராக்கெட்டை அந்த மண்ணை ஈர்க்க வேணும். நாம் அனுப்பி வைத்த அந்த ராக்கெட்டினுடைய பகுதி அந்த மண்ணால் ஈர்க்கப்பட வேண்டும், அதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று நாமக்கல்லிலிருந்து 8 டன் மண்ணை அள்ளி சென்று அந்த இஸ்ரோவிலே கொட்டி இவர்கள் அனுப்பிய செயற்கைக்கோளை அந்த மண்ணிலேயே பயிற்சி பண்ணி அந்த செயற்கைக்கோளை அனுப்பினார்கள். அது பயிற்சி பெற்றதனால், நாமக்கல் மண்ணில் பயிற்சி பெற்றதனால் அது அங்க போய் சரியா இறங்கி. காலரை தூக்கி விட்டுக்க வேண்டாம். நாம புராணம் வெற்றி பெற்றதா இப்போ சொல்றதில்லை சார் யாரும். அப்படிப்பட்டவர் இந்த விசார சர்மருக்கு கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் படித்த படிப்பெல்லாம் இறைவனுக்கு மட்டுமே உரியது, அது நம்மை உயர் வைக்கும். நீங்க அப்படி சரண்டர் ஆகுங்க, உங்களை உயர்த்துவது இறைவனின் கடமை. நடந்து சொல்லட்டுமா, வாழ்க்கை வரலாறு சொல்லட்டுமா? இன்னைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வாழ்க்கையில் அவர் மாதிரி இன்னல் பட்டவர்கள் உலகத்தில் எவனும் கிடையாது. தயவுசெய்து என்னை அரசியலில் கொண்டு விட்டுறாதீங்க. நான் தனிப்பட்டவருடைய வாழ்க்கையை சொல்கிறேன். அந்த அம்மா எப்படி வாழ்ந்தாங்க? கல்யாணம் ஆச்சு, பையன் பிறந்தான், பொண்ணு பிறந்தா, திடீர்னு ஒரு நாள் கணவன் இறந்து பட்டான். அவன் இறந்த கொஞ்ச நாளில் ஆக்சிடென்ட்டில் பையனும் போயிட்டான். இது மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்காவது வருமோ? ஆனால் அந்த அம்மையார் அதற்காக கலங்காமல் நாள்தோறும் யோகாவும் ஆழ்நிலை தியானமும் செய்தார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தனக்கு இருந்த 3.5 ஏக்கர் நிலத்தை, எனக்கு எதுக்கு சொத்து, எங்க ஊர்ல மலைவாழ் பழங்குடி படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இல்லை, அந்த ஏக்கர் நிலத்தில் பள்ளிக்கூடத்தை கட்டி மக்களை படிக்க வச்சுட்டார். கையில் இருக்கிற காசும் போயிடுது, சொத்து கொடுத்தாச்சு. ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டார். அந்த தியானத்தில் ஈடுபட்டு அவர் வணங்குகிற சிவாலயத்திற்கு நாள்தோறும் போய் உழவார பணி செய்து, கோவிலை சுத்தப்படுத்துறது இந்த அம்மையார் எல்லாம் செய்து, கடைசியில் என்னாச்சு தெரியுமா? ஒரிசாவில் எம்எல்ஏவாகி, ஒரிசாவில் மந்திரி அமைச்சராக பணியாற்றி, கவர்னராக பணியாற்றி, இறைவன் எங்கே கொண்டு போய் உயர்த்தினான்? உயர்ந்த பதவியாயிருக்கிற ஜனாதிபதி பதவியில் உட்காத்தி வச்சு. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் வள்ளுவர் கூறிய உரைக்கு இவர்கள் உதாரணம்.
இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். மக்கள்கிட்ட சொல்லி என்னைக்காவது தொலைக்காட்சி சொல்லியிருக்கானோ இதை வச்சு பாருங்க. எவனோ ஒரு சினிமாக்காரன் செத்து போயிருப்பான், அவனுக்கு இறுதி சடங்கை ஒரு நாள் பூரா ரிலே பண்ணிட்டு இருப்பான். இப்போ என்னாச்சுன்னா, ஒரு நாள் ஒரு ஓய்வு நேரம் மத்தியானம் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தார் விசார சர்மர். அந்த பாலகர் ஊரில் இருக்கிற மாட்டெல்லாம் மேய்ச்சின்னு இருந்தார். ஒருத்தர் ஏதோ மாடு என்னத்தோ சேட்டை பண்ணிட்டு போல் இருக்கு, பசு மாடு. பசு நமக்கு பொது தெய்வம். இந்த பையன் என்ன பண்ணா, மாடு மேய்ச்சின்னு இருந்தவன் ஒரு பெரிய குச்சி எடுத்து மாட்டை போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டான். இதை பார்த்துட்டார் விசார சர்மர். ஓடி போய் அந்த குச்சியை வாங்கி ஒடிச்சு போட்டு, ஏண்டா பசுமாட்டை போட்டு அடிக்கிற, அது என்னடா பண்ணிது தப்பு, நமக்கெல்லாம் பெத்தவள் சிறப்பு தாய், இந்த பசு நம்ம அத்தனை பேருக்கும் பொது தாய்.